கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் மாறியது நெஞ்சம் மாற்றியது தியானம். உலக தியான நாள் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் முத்து சைக்கிள் மார்ட் கும்பகோணம். புது மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் அங்கீகாரம் பெற்ற மொத்த விற்பனையாளர் முத்து சைக்கிள் மார்ட் கும்பகோணம். தியான நாள் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்காக பங்கேற்று நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே பொய்யாமொழி அவர்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். ஒரு நேயர் லைன்ல வராங்க. முதல் நேயர் வராங்க. வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம். யார் வந்திருக்கீங்க? சீர்காழி தாலுகா குன்னம் பெரம்பூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன். பாண்டியன். சொல்லுங்க பாண்டியன், என்ன சந்தேகம் வந்து கொண்டு வந்திருக்கீங்க? யாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. யோகாங்கிறது வந்துங்க, இப்ப நம்ம தியானம் பண்றதுங்கிறது எப்படி வேணாலும் அமர்ந்து பண்ணலாங்களா? அது நல்ல கேள்வி. இப்பதான் சகோதரி கேட்டாங்க அதே கேள்வியதான். தொலைபேசி இணைப்பு வந்து லைன் பிடிக்கிறதுக்காக ரேடியோ கேட்கல இல்லையா? இருந்தாலும் சார் சொல்றாங்க, கேட்போம். சார், இப்போ வந்து சாதாரண நிலையில அமர்ந்து செய்யறதை விட ஒரு ஆசனத்தில் அமர்ந்து செய்யறது பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? உண்டு ஒரு ஆசனம் உண்டு. சாதாரண நிலையில அமர்ந்து செய்யறதை விட ஆசனத்தில் அமர்ந்து செய்யும் பொழுது என்னன்னா ஒரு நீண்ட கால நோக்கத்துல அது உடலுக்கு நல்லது. ஏன்னா ஒரு தியானம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு அப்புறம் உடல் பற்றிய உணர்வு மறந்து போகிற ஒரு பயிற்சி. அப்ப நீங்க இயல்பா உட்காந்துருந்தீங்கன்னா உங்க தலை தொங்கி போகும், ஒரு பக்கம் சாஞ்சிருவீங்க. ரொம்ப நேரம் தலையை தொங்க போட்டு அப்படியே தியானத்துக்குள்ளார ஆழ்ந்து போனீங்கன்னா உங்களுடைய கழுத்தெலும்பு பாதிக்கப்படும், உங்களுடைய முதுகெலும்புல வளைவு ஏற்படும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆள் தியானத்துக்கு போற ஒருத்தரா இருந்து அவர் வந்து ஒரு முறையான யோகாவில் உட்கார்ந்து பண்ண பயிற்சி எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, கட்டாயமா அவருக்கு பின்னாடி வெர்டிகோ ப்ராப்ளம் வரும். அதனால எப்பயுமே வந்து இதெல்லாம் எதுக்காகனா ஒரு முன்கூட்டிய ஒரு தயாரிப்பு. முன்கூட்டியே நீங்க ஒரு நேராக அமர்ந்து ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா தியானத்துல நீங்க போகும்பொழுது உங்கள் உடல் உங்களுக்கு தொல்லை பண்ணாது. இல்லைன்னா ஒரு 5 நிமிடத்துல கால் சூறை ஓடும், அந்த மாதிரி. ஓகே சார், புரியுது. அதுவும் இல்லாமல் சார், இப்போ தியானம் வந்து இப்போ யோகா பற்றின அடிப்படை அறிவு கூட கிடையாது, யோகாவில் எதுவுமே தெரியாது. ஆனால் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் தியானம் மட்டும் தனியாக பண்ணலாமா சார்? தாராளமா பண்ணலாம். யோகா பற்றிய அடிப்படை அறிவு தியானத்திற்கு மிகவும் அவசியம்னு எங்கேயுமே சொல்லப்படலை. நீங்க தியானத்திலேருந்து ஆரம்பிச்சீங்கன்னா மெல்ல மெல்ல யோகா பற்றிய விவரங்களை உங்கள் மனது தானாக புரிந்து கொள்ளும். இப்ப யோகா பற்றி எழுதினவங்கெல்லாம் பெரிய பெரிய முனிவர்கள்லாம் இன்னொருத்தர் போய் யோகா கத்துட்டு எழுதல, அவங்க காட்டுல போய் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணி அதுல ஒரு கண்டிஷன் போனதுக்கு அப்புறம் இதுக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு முதல்ல இருந்து ரூட் போட்டு முதல்ல தவம் பண்ணதான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் யோகா முறையை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்ப அவங்க கண்டுபிடிச்சு பிராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு வந்திருக்காங்க. அதனால யோகாலாம் கத்துக்கிட்டு தியானம் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க ஈஸியா தியானத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டு அடாப்ட் பண்ணிக்கலாம், ஒண்ணு ஒண்ணாக அடாப்ட் பண்ணி அந்த ஆர்வம் தானாவே வந்துடும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே சார், அடுத்த நேயர் லைன்ல வராங்க. வணக்கம். 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 தஞ்சை மாவட்டத்தில் வாழ்வோளம் தையக்கலைஞர் ராமன் பேசுறோம்மா. உப்பிலியப்பன் ராமன், சொல்லுங்க. ஐயாவுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி யோகா கிளாஸுக்கு 500 ரூபாய் பணம் கட்டி போனேன் ஐயா. உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருந்தது. இடையில வீட்டை விட்டு பிரிஞ்சதுனால மன உளைச்சல, தூக்கம் இல்லையா. அந்த தூக்கத்துக்கு என்ன யோகாசனம் செய்யலாம், அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க ஐயா. ஓகே, நன்றி நன்றி. ஓகே சார், இப்போ வந்து கொஞ்ச நாள் யோகா பண்ணிட்டு யோகா விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் சார்? பாதிப்புன்னு அதிகமாகுமா சார்? ஆமாம், முறையான ஒரு வழிகாட்டி இல்லாமல் ஒரு யோகா பயிற்சி எடுத்துக்கும் பொழுதே நிறைய சைடு எஃபெக்ட் வரதான் செய்யும். சில யோகாவே 2-3 விஷயங்களாக பிரிக்கலாம். சக்தியை, சக்கரங்களை, நமக்குள்ளார இருக்க சக்கரங்களை தூண்டி விடுற யோகாக்கள் இருக்கு, நம்மளை பேலன்ஸ் பண்ற யோகாக்கள் இருக்கு, ரொம்ப இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய யோகாக்கள் இருக்கு. நீங்க எந்த யோகா பயிற்சிக்கு போறீங்க அப்படிங்கிறது முதல் விஷயம். இந்த சக்கரங்கள் சம்பந்தமான யோகாவா இருக்கிற பட்சத்துல அதை முறைப்படி ஒரு குருகிட்ட ஆரம்பிக்கணும். அதை விடணும்னாலும் குருகிட்ட சம்மதம் வாங்கி எப்படி விடணுமோ அந்த முறையில விடணும். அப்படி இல்லைன்னா அதனால சில பின்விளைவுகள் ஏற்படலாம். இப்ப புத்தகத்தை பார்த்துலாம் கத்துக்கிறாங்க, ஆன்லைன்ல கத்துக்கிறாங்க, அது மாதிரிலாம் சரியான முறையா சார்? அது வந்து பெருமளவுக்கு சரியான முறைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் நான் அதை சரின்னு சொல்லுவேன். ஏன்னா புத்தகத்தை பார்த்து கத்துக்கிறவங்க ஒரு ஆசையில ஒரு 2 நாள் 3 நாள் செய்வாங்க.
ஆனால் அவங்களுக்கு அதில் ஒரு தீவிரம் வரும் பொழுது அவங்க கட்டாயம் யாரை தேடணும்னா ஒரு குருவை தேடணும். வழிகாட்டி இல்லாமல் மலை ஏறுறது என்றைக்குமே சிக்கல். மலை அடிவாரத்தில் யார் வேணாலும் ஏறிடலாம். ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் 300 மீட்டர் உயரம் போகிறப்ப எந்த பக்கம் கால் வைக்கணுங்கிறத சொல்றதுக்கு கட்டாயம் ஒரு ஆள் வேணும். அது மாதிரி பார்க்கும்பொழுது யோகாவில் பின்னாடி போக போக வழிகாட்டி அவசியம். ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் எந்த பயிற்சியையும் ஒரு புத்தகத்தை படித்து ஒரு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒரு மெசேஜை வச்சு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகே சார். ஓகே சார், இந்த நேயர் கேட்டிருந்தாங்க, இப்போ தூக்கமே இல்லை, தூக்கமின்மைக்கு யோகா இல்லைன்னா தியான முறையில் ஏதாவது வழி உண்டா எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க சார். கட்டாயமாக அந்த நேயருக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது யோகாவில். உங்களுக்கு தூக்கமின்மையை தவிர்ப்பதற்கு யோகா அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா நடைப்பயிற்சி ரொம்ப நல்லது. அதாவது தூக்கம் இல்லாதவர்கள் காலை நேர நடைப்பயிற்சியை தவிர்த்துட்டு மாலை நேரத்தில் மிக நீண்ட ஒரு நடைப்பயிற்சி செய்தார்கள் என்றாலே ஒரு அருமையான தூக்கத்துக்கு அவங்க ஆட்படலாம். அடுத்தபடி உடல் தளர்த்தும் பயிற்சிகள், மைண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்னு நிறையா யோகாவில் இருக்குது. நீங்கள் அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை கேட்டிங்கன்னா அதை பயன்படுத்தினீங்கன்னா தூக்கத்தின் போது கட்டாயமாக ரொம்ப எளிமையாக உங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ அதுக்கான நிறைய வாய்ப்புகள் நம்ம இணைய வழியில் கொட்டி கிடக்கு. அதில் போய் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அப்படின்னு அடித்தால், மனத்தளர்வு பயிற்சின்னு அடித்தால் அது வரும். அதை அவங்க பயிற்சி பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், நம்ம விளம்பரத்துக்கு பிறகு தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்டின் மாறியது நெஞ்சம் மாற்றியது தியானம். நம்ம ஊர்ல